எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்னும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னின்று நடத்துகிறது. தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர், தமிழ் தேசிய அரசியலின் பேராசான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் களங்களில் மக்களின் பிரச்சனைகளுக்காக இயங்கி வருகிற, போராடி வருகிற மிக முதன்மையான அரசியல் இயக்கங்களின் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்று இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் எல்லோரும் நாம் மறக்காமல் கூட வேண்டும். பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு, ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது இங்கு மீதித்தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம். வருகிற 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 4 மணிக்கு இடம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை அருகில், திருப்போரூர், செங்கல்பட்டு. எல்லோரும் கூடுவோம், இனத்தின் உரிமையை மீட்போம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பே சரியான சமூக நீதி. வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம், நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 16/3/2025 பங்குனி 2ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அம்பேத்கர் சிலை அருகில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம். இந்த நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் எந்த கோரிக்கையை முன்வைத்து நடைபெறுகிறது என்றால், சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்து பெரும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை உரையாற்றுகிறார் தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைந்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடும் தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார். இந்த கோரிக்கைகள் கடந்து வந்த பாதையில் 1956ஆம் ஆண்டு மொழிவழி வாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது. அப்ப இந்திய ஒன்றியத்தில் அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். தெலுங்கு தேசம் என்றால் தெலுங்கு தேசம், கன்னட தேசம் என்றால் அந்த கன்னடர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், மலையாள தேசம் என்றால் அந்த மலையாளிகள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், குஜராத்தி என்றால் அந்த குஜராத்திகள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1956 மொழிவழி வாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது. அப்ப அந்த தாய் தமிழகத்தில் தமிழர் நிலத்தில் மட்டும்தான் திராவிடம் என்ற போர்வையில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் இன்னும் ஆட்சியும் அதிகாரமும் மையப்படுத்தி கோலைச்சி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பல கட்சிகள் முன்னெடுத்து போராடியதா வரலாறு உண்டு. இதே திராவிட கட்சிகளும் போராடிய வரலாறு உண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போராடிய வரலாறுகள் உண்டு, காங்கிரஸ் கட்சிகளும் போராடிய வரலாறு உண்டு. ஆனால் அந்தந்த கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எவரும் இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகள் அவர்களின் எண்ணிக்கை என்ன, எவ்வளவு என்பதை பல ஆண்டுகளாக அப்படியே கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்துறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தயங்குகிறது என்றால், அப்ப தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த மக்களுடைய எண்ணிக்கை தெரிந்துவிட்டால், மாற்றுமொழி பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை தெரிந்துவிட்டால் பெரும் அரசியல் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்று ஒற்றை நோக்கோட கடந்து போறாங்க. அப்ப தமிழ் குடிகளோட வாழ்வியல் வரலாறு, அவர்களுடைய கலை இலக்கிய பண்பாடுகள் ஒரு பக்கம் சிதைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை ஏன் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம்,
அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து பாதுகாத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வேண்டும் என்று நாம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா திராவிட சித்தாந்தம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு 5 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்த கூட்டங்கள் கோலைச்சிய பிறகு வந்து அப்ப ஐந்திணை மக்களோடு வந்து செம்மான் கொயவன் கொள்ளன் கொத்தன் கண்ணன் தட்டச்சன் கைகோலை பூக்காரன் கணையன் இதை சார்ந்து வடக்க பறையர்களும் மன்னியர்களும் தெற்கே வந்து மறவர்களும் மல்லர்களும் கள்ளர்களும் வளையர்களும் முத்திரையர்களும் கோணார்களும் நாடார்களும் செட்டியார்களும் இப்படி எண்ணற்ற குடிகள் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட குடிகள் இருந்த பொழுது வந்து அவர்களுடைய எண்ணிக்கை என்பதுல வந்து நீங்க எடுத்து ஆகணும், குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாகணும் என்ற நிலைப்பாடு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகள் கடந்து போகுது. ஒரு பக்கம் பயம். அப்ப மாற்றுமொழி பேசுகிற மக்கள் எவ்வளவு, தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் எவ்வளவு அப்படின்னு வரும்பொழுது அரசியல் சிக்கல் ஏற்பட்டுரும். எப்படா கொஞ்ச காலம் மைனாரிட்டியா உள்ளவன் எப்படி வந்து அதிகாரத்துல இருக்கான்? தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஏன் இவ்வளவு பேர் இருந்து ஏன் அதிகாரத்துல வர முடியல? அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் என்ன? ஒரு பக்கம் பட்டியல், ஒரு பக்கம் பிசி பட்டியல், எம்பிசி பட்டியல். இந்த பட்டியலுக்குள்ள வந்து கீழே மேல அப்படியே ஒரு பல சிக்கல், சாதிய மோதல், நிலவியல் கோட்பாடு, இப்படி பல முரண்பாடுகளை வந்து இந்த திராவிட கட்சிகள் விதைத்து 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 தள்ளி தள்ளி அப்படியே வந்து குடிவாரி கணக்கெடுப்பு வந்து அப்படியே கடந்து கடந்து போகுது. இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய தந்திரம், அவர்களுடைய சூழ்ச்சி இது கடந்து போறதுக்கான காரணம். அப்ப அதுக்கப்புறம் பஞ்சமர் நில மீட்பு இது என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரன் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வந்து இந்த பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு வந்து 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து கொடுக்கப்படுது. இப்ப அன்று 90க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலத்துல வந்து பஞ்சமர் நில மீட்பு என்பது வந்து கையில் எடுத்து போராடிய காலங்கள் உண்டு, கடுமையாக போராடிய காலங்கள் உண்டு. அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையில் எடுத்து போராடிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட சரியான தொலைநோக்கு பார்வை இல்லை. அதோ அரசியலுக்காக பண்றது அப்படியே கடந்து போயிடுறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சரியான மண் சார்ந்த மார்க்சியத்தை கையில் எடுத்து இந்த மண்ணில் இந்த மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருந்தால் நேரம் அதிகாரத்துக்கு வந்திருக்கணும். இன்னைக்கு தேஞ்சு 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 துவஞ்சு 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 அப்படியே போய் 90 சீட்டு 60 ஆகி 40 ஆகி 30 ஆகி 5ல் வந்து நிக்குது. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் தளத்துல தோத்துருச்சு. யாராவது ஒரு பக்கம் அண்டி புழைக்கி நக்கி பிறகு ஏதோ ஒரு 2 சீட்டு வாங்கி அதுல இருந்து தன் கட்சி அடையாளப்படுத்திக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. அது போன்ற காங்கிரஸ் கட்சிகளும் அப்படித்தான். காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில 2000 ஓட்டு கூட வாங்க முடியாது தனிச்சு நின்று. மத்தியில ஒரு இடத்துல இருந்துக்கிறது, இங்க மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்களோட வந்து அதிகாரத்தை பகிர்ந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பெருசா ஒரு பெரிய அரசியல் கட்சி மாதிரி ஒரு படத்தை காட்டி காங்கிரஸ் கட்சியும் வந்து படம் காட்டிட்டு தான் இருக்கு. தனிச்சு நின்று ஒரு தொகுதியில வந்து 2000 ஓட்டு வாங்க முடியாது காங்கிரஸ் கட்சி. அது போன்ற பஞ்சம நில மீட்பு போராட்டம் என்பதும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திராவிட கட்சிகளும் கையில் எடுத்தது. ஒரு போராட்டம் போல நடத்தி அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிற பஞ்சமி நிலம் முழுவதும் வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய கூட்டாளிகள்கிட்ட அந்த பஞ்சம நிலம் பூரா இருக்கு. அண்ணா அறிவாலயமே வந்து பஞ்சம நிலமே, அந்த பஞ்சமி நிலமே. இந்த பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு போக வேண்டிய அந்த பஞ்சமர நிலம் வந்து இன்னைக்கு யார்கிட்டையும் இல்லை, இந்த பட்டியல் பிரிவு மக்களிடம் இல்லை. அப்ப திராவிடம் என்ற போர்வையில் கோலச்சி உள்ள அத்தனை மக்களிடம் வந்து இந்த பஞ்சமர நிலம் முழுவதும் இருக்கு. அப்ப வந்து மிக தெளிவான பார்வைகள் வந்து நாம் தமிழர் கட்சி தொலைநோக்கு பார்வையில வந்து இந்த கோரிக்கைகளை முன்னெடுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமர நில மீட்பு என்பது தெளிவான பார்வையில் நாம் தமிழர் கட்சி வந்து கையில் எடுத்து போராடுகிறது. அதில் இந்த பெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார். சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராயர் ஷாம் இயேசுதாஸ் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார். தென்னிந்திய பார்வையிடப்பலா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு மாரஞ்சி அவர்கள் கலந்து கொள்கிறார். தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் KKS செல்வகுமார் அவர்கள் கலந்து கொள்கிறார். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொள்கிறார். சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் சி ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொள்கிறார். தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துரமேஷ் அவர்கள் கலந்து கொள்கிறார். முக்குளத்தோர் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கவிக்குமார் அவர்கள் கலந்து கொள்கிறார். தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏ.கே. பூமிநாதன் அவர்கள் கலந்து கொள்கிறார். ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்கள் கலந்து கொள்கிறார். அதுபோன்ற தாய் தமிழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடக்கூடிய பல அமைப்புகள், அதனுடைய ஆளுமைகள் கலந்து கொண்டு இந்த பெரும் கோரிக்கையை வென்றெடுத்தாக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு கலந்து கொள்வதற்கான களப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பான உறவுகள், சாதி சமூக மோதல்கள் எத்தனையோ இருந்தாலும் இந்த மண்ணில் தாய் தமிழ்நாட்டில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடும் தாய்ப்புலி என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார். உற்றார் உறவினர் அண்ணன் தம்பிகள் எல்லோரும் கலந்து இந்த மண்ணுக்கான அரசியலை தீர்மானிப்பதற்காகவும் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை வென்றெடுப்பதற்காகவும் நாமெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சங்கமிப்போம் என்பதை இந்த காணொலி மூலம் பதிவு செய்கிறோம். வாருங்கள், நாம் தமிழராக வென்றெடுப்போம் நம் கோரிக்கையை. நன்றி, வணக்கம்.